ஹலோ கைஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 7ஓட டிடிஎஃப் டாஸ்கில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா டேய் அடைச்ச ஏன்டா டேன்னு சொல்லிட்டுனா ஏன்டா டே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே எதுவுமே பண்ணாமல் செலிப்ரேட்லாம் பண்ணாமல் அமைதியாக பாயிண்ட் டேபிளில் மட்டும் பாயிண்ட்டை வந்து ஏற்றி விட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதுதான் இறுதி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான முதல் ப்ரோமோவிலே வந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஆல்ரெடி ரவீனா எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற லெவலில் வெறித்தனமாக மக்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து அணிந்து வகித்து வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். இன்றைக்கி வந்து எபிசோட் 89 ஓகேங்களா, ரொம்பவே ஒரு முக்கியமான எபிசோட் அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். இது ஏன் முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணுவுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், விசித்ரா மேமோட ரியல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆன ஒரு நாள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளாக பிக் பாஸ் சீசன் 7ல் இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதற்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவுக்கு கமல் சார் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இந்த டிடிஎஃப் டாஸ்க்குள்ளே வந்து வந்துடுவோம். டிடிஎஃப் டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கு ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு வந்து போயிடலாம். இன் பிட்வீனில் ஒரு வீக் வந்து இருக்குது. அந்த வீக்கில் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணலாம். யாரு கூடனாலையும் சண்டை போடலாம், என்னனாலையும் பண்ணலாம். ஆனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எவிக்ட் ஆக மாட்டீங்க, நாமினேஷன் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால் செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சது. முதல் டாஸ்கில் வந்து அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி விஷ்ணு அவர்கள் 3 பாயிண்ட் வாங்கினார். 3 பாயிண்ட் வாங்கும்போது கேவலமாக ஏளனமாக அசிங்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா பூர்ணிமாவெல்லாம் சிரித்தாங்க. எச்ச துப்பி அந்த முயலோட பொம்மையை வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா. அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்தாங்க விஷ்ணுவை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டு கேமில் மட்டும்தான் வந்து வச்சுட்டு இருந்தார். ஃபுல் ஃபோக்கஸ்டு அந்த அந்த இதை வச்சுட்டதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான முயல்கள் வந்து எடுக்கப்பட்டது. அவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கேம் இஸ் அ கேமை நான் சரியாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடினார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் டாஸ்கில் வெற்றி பெற்று 3 பாயிண்ட்டும் வாங்கினார். ரெண்டாவது டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட்டங்கட்டிலாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரவீனா பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, பொசுக்குன்னு வந்து எலிமினேட் விஷ்ணு அண்ணா, ஏன்னா 3 பாயிண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுச்சு. அதனால் விஷ்ணு வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. பாவம், அவர் 3 பாயிண்டில் தான் வந்து இருந்தார். 2 டாஸ்கில் 3 பாயிண்ட் தான் வந்து வாங்கியிருந்தார். அதுக்கடுத்து தான் 3வது டாஸ்க் வந்து வந்துச்சு. அந்த 3வது டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பாயிண்ட் வாங்குறாரு. ஓகே, மொத்தமாக டோட்டலாக வந்து 4 பாயிண்ட் வாங்கி அவர் நம்பர் 1 பொசிஷனில் நேற்றுக்கே லீடிங் பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th டாஸ்க் வந்து நடக்குது. ஓகே, 4th டாஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் அடித்து தும்சம் பண்ணி மறுபடியும் வெற்றி பெறுறாரு. அந்த ஸ்பாட்லைட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கிடைக்குது. மொத்தம் டோட்டலாக 7 பாயிண்ட்டில் அவர் தான் வந்து பயங்கரமான லீடிங்கில் வந்து இருக்கார். நிக்சன் வந்து டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டில் அப்படியே நின்ட்டாப்பில். இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த டாஸ்க்லேயும் தோத்துட்டாப்பில். அதனால் லீடிங்கில் நம்மளோட விஷ்ணு ப்ரோ தான் 7 பாயிண்டில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி கேங் செப்பரேட்டாகவும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீனா இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காகவும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் இந்த புள்ளி கேங்கு மொத்தம் அவுட்டு. மாயாவுக்கு 1 பாயிண்ட் கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து 2ஆவதாக வந்து கை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு வந்து கையை 3ஆவதாக எடுக்கிறாரு. அதனால் 3 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக 7 + 3 = 10 ஓகேங்களா. 10 பாயிண்டோட லீடிங் போர்டில் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ அதனால் அவர் தான் வந்து டிடிஎஃப் வந்து வின்னு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த நேரத்தில் இந்த பூர்ணிமாவோட மூஞ்சி, மாயாவோட மூஞ்சி எல்லாம் பார்த்துருக்கணுமே, அப்படியே பொசுக்குன்னு சுருங்கி போன மாதிரி வந்து இருந்தது. குறிப்பாக வந்து விசித்ரா மேமோட முகம். அதுக்கப்புறம் நிக்சன்லாம் இன்னுமே பேசுகிறதுக்கே இல்லை, பாவம் போய் வந்து சப்பாத்தி சுட்டுட்டு தாப்பல. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்குவோம். விஷ்ணு வந்து வெற்றி பெற்றார். அதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் வந்து டாஸ்க்குன்னே வந்து இருப்பாப்புல. ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்தா விசித்ரா மேமுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போகிற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரவீனா அவர்கள் வந்து காலையில் கூப்பிட்றாங்க, இன்றைக்கி நம்ம சமைச்சிருவோம்பா, அதனால் வெஷல் வாஷிங்க்கு மட்டும் விச்சு மேடம் வந்து பண்ண சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க. மணி தான் சொல்கிறாப்புல, போய் சரி போய் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க போய் நார்மலாக பொறுமையாக, மேம் நாங்கள் சமைச்சிக்கிறோம்,
நீங்கள் வந்து வெசல் வாஷிங் மட்டும் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ரொம்ப லோ டோனில், அவங்க எப்பவுமே கொஞ்சம் சத்தமாக பேசுகிற ஒரு ஆள், உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் அந்த பொண்ணு. இருந்தாலே அவங்க ரொம்ப லோ டோனில் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு விசித்ரா மேமுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. சமைக்கிறது நான் தான் செய்யணும், வெஷல் வாஷிங்கும் நான் தான் பண்ணணும், கட்டிங்கும் நான் தான் பண்ணணும், வெட்டிங்கும் அதான் நான் தான் பண்ணணும், க்ளீனிங்கும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொன்ன உடனே ரவீனாவுக்கு கோவம் வராமல் இருக்குமா? என்ன மேம் எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்களே சமைங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் வந்து வெஷல் வாஷிங் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க, மணிக்கிட்ட சொல்கிறாங்க, சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோடனே சொன்னேன், நீங்களே சமைச்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து சமைச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெஷல் வாஷிங் பண்ணணும்ல, சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து ரவீனா போய் மறுபடியும் வந்து விச்சு மேடம் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே அந்த மேடமுக்கு பயங்கர கோவம். ஏன்னா மாயாவை அம்மா புள்ள குழந்த பட்டு சேட்டுன்னு கொஞ்சிட்டு இருக்காங்க மாயாவையும் பூர்ணிமாவும். இதெல்லாம் எப்பா எங்கடா போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் இந்த குழந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் விசித்ரா மேம். ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க இஷ்டத்துக்கு வந்து கத்துறாங்க பாருங்கள். ஐயோ சாமி, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் நீ எப்படிலாம் இதெல்லாம் பண்ணுவேன், அப்படி இப்படி நீ எது சொன்னாங்க. சரி ஓகே, ரவீனாவை நீங்கள் திட்டினீங்க, சரி ஏன் வந்து தினேஷை திட்டினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. தினேஷை வந்து இவங்க டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே அந்த இடத்துல வந்து இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரவீனாவை நீங்கள் சொல்லுங்கள், அக்கறையில் சொல்லுங்கள், அம்மாவாக சொல்லுங்கள், அக்காவாக சொல்லுங்கள், இல்லை அத்தையாக சொல்லுங்கள், இல்லை பாட்டியாக கூட சொல்லுங்கள். நீ இப்படி இருக்கக்கூடாதம்மா, இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணாதம்மா, இப்படி செய்யணுமா, நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேம்மா, நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேம்மா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இவங்க தினேஷோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் பர்சனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக பேசிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. நீ ஏம்மா சாமி உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து மறுபடியும் இவங்ககிட்டலாம் வந்துடாது. இவங்க கூட எல்லாம் கொடுத்தல் நடத்த முடியுமா? இவெல்லாம் ஒரு ஜென்மமா? இவெல்லாம் எதுக்கு தான் பிறந்தானோ? இருக்கிறதும் ஒன்று, இல்லாததும் ஒன்று. எப்படி இருக்கிறதும் ஒன்று, இல்லாததும் ஒன்றுலாம் வந்து சொல்கிறாங்கங்க. அப்படின்னா செத்து போன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆக்சுவலி என்ன அவர் அவ்வளோ இரிட்டேட்டிங் பண்ணிட்டாருன்னு தெரில. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லை கேவலமான புத்தியா அப்படின்லாம் அந்த வந்து தெரில. ஆனால் அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. உண்மையாகவே சொல்கிறேன் நான். இது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயங்க. ஒருத்தர் மேலே ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்லிகிட்டே தான் இருந்தார். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்துடாதீங்க தயவுசெய்து. இவங்ககிட்டலாம் யார் குற்றத்தனம் நடத்துவாங்க? 3 மாதம் இருந்து எங்களாலே வந்து குற்றத்தனம் நடத்தலை. அவங்க கன்னிங்காக இருப்பார், அதெல்லாம் ஓகே. விசித்ரா மேம் தவிர மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் இருக்கார் அவர். டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாரு. மற்ற டாஸ்க்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே கோவப்படுறவங்க தானே. ஓகேங்களா? இப்போது ஒரே ஒரு பாத்திரத்துக்காகவா நீ வந்து என்னை வந்து கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி விச்சு மேலே வந்து கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க ஒரு பாத்திரத்துக்காக மட்டும் கூப்பிடல. அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஒரு பாத்திரத்துக்காக மட்டும் யாராவது கூப்பிடுவாங்களா? வெஷல் வாஷிங் நீங்கள் பண்ணுங்கன்னா வந்து கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க. மெச்சூரிட்டியாக வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு பாத்திரத்துக்கு இந்த பொண்ணு வந்து கூப்பிடுமா அவ்வளோ பெரிய அம்மாவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வரும், கண்டிப்பாக வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து வெஷல் வாஷிங்கில் இருந்துச்சு ஒரு வாரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கேப்டன்ஷிப்பில் வந்து இருந்தார். அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு கருவேப்பிலை, ஒரு மிளகா, ஓகேங்களா, அந்த பாத்திரத்தில் வந்து இருந்தது அந்த மிளகா. அதுக்கு வந்து கேப்டனை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. க்ளீனிங் டீம் என்ன பண்ணுறாங்க, குக்கிங் டீமு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி தானே கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் சீன் ஒன்று பண்ணாங்க பாருங்கள். ஓவர் டியூ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இன்றைக்கி பண்ணது ரொம்ப கேவலமாக ஒரு ஸ்டாம்பிங்காக தான் இருக்குது போல். தினேஷ் சொன்னது போல் நீங்கள் கேமாக பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கீங்க, ஓகேங்களா? அதை விட்டு பர்சனல் லைஃப்குள்ளவெல்லாம் போயிட்டு இவ கூடலாம் யார் கொடுத்த நடத்துவா, இவெல்லாம் நல்லவனா, இவன் இருக்கிறத விட செத்து போயிடலாம், இல்லாமல் இருக்கிறதே மேலுங்கிறது, செத்து போயிடுவான் மீன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே மேலு அப்படின்னு சொல்கிறது, இவ கூடலாம் யார் இருப்பா, நீ தயவுசெய்து மறுபடியும் வந்துடாதமா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தினேஷுக்கு பண்ணலாம், ஓகே. ஆனால் தினேஷ் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எந்த இடத்துல மூஞ்ச போய் வச்சுப்பீங்க? மேடம், நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா மேடம்? நீங்கள் எந்த மாதிரி படங்களில் நடிச்சிங்கன்னு தெரியுமா மேடம்? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால், ஒரே வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை கேட்கட்டுமே, அவ்வளோதான், உலகமே அழிச்சிருவாங்க அந்த அம்மா. ஆனால் இவங்க ஒரு பர்சனல் லைஃப்பில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பேசுகிறது அப்படிங்கிறது சத்தியமாக அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். உங்களோட லைஃப்பில் உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலியை பற்றி, உங்கள் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசினா உங்களால் அது ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத
மனசில் நினச்சிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து விசித்ராவோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பீங்க. நானும் வந்து விசித்ராவோட சப்போர்ட்டர் தான். நீங்கள் நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து லாங் டைமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான பிஹேவியரெல்லாம் யாராலையும் வந்து நான் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்க. அது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, ஓகே. அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னை பற்றியோ, என் ஃபேமிலியை பற்றியோ, என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றியோ இவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க. இன் எ கேமுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கும் எனக்கு பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருந்தால், பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தனா அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இருந்தோன்னாக்கா அப்போ பேசுகிறது வேறு விஷயம். நீங்கள் பேசினா நானும் பேசுவேன். ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கேமில் இவ்வளோ தூரம் வெஞ்சன்ஸை வந்து வெளியே காட்டணுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மட்டும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.